ஒரு பிராண்டோட ரீல்ஸை ஷூட் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக காரைக்குடியிலேருந்து சென்னை வரை போயிருந்த மக்களே. நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா என் கூட ஒர்க் பண்ண டீம் மெம்பர்ஸ் எல்லாமே அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அதில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. சில பேர் தனியாக ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் டீமில் யாருக்காச்சும் நல்ல ப்ராஜெக்ட் கிடச்சிது அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு பிராண்டோட ப்ராஜெக்ட் வந்து ரீசெண்டாக கிடச்சிது. ஸோ அதுக்கு தான் ஊர்லேருந்து சென்னை வரை போயிருந்தேன். ஒரு 2 நாள் கண்டென்ட் எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 2 நாள் வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண கிளம்பிட்டோம். எங்கள் பிளான் என்னென்னா 2 நாளில் 20 ரீல்ஸ் வந்து ஷூட் பண்ணணும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்டு, எல்லாமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷனு. ஏன்னா கார், ஆர்டிஸ்ட், கேமரா எல்லாமே ரெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம 2 நாளில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணி முடிக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி வயல்வெளிகள்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் திருவள்ளூர் பக்கமாக போயிட்டு ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஊர்க்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. நிறைய கிராமங்கள் இருந்துச்சு, பேரே சரியாக தெரியல. வீட்டிலலாம் ஷூட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சு நாங்கள் பிளான் பண்ண கண்டென்ட்டில் முக்கால்வாசி வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 ரீல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஷூட் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஊர் பக்கம் கிளம்பி வந்துட்டேன். நல்ல வேளையாக நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த புயல் மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு.